ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்கே ஃப்ரீ ஃபயரும் ப்ளூ ட்ரிபிள் ஃபோரும் ஃபைட்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ விளையாடணுன்னு பேசாமல் வீடியோக்களை போடலாம். சரி, வீடியோக்குள்ளே போகும்போது ஒரு ரவுண்டு அடிச்சிட்டேன், இன்னொரு ரவுண்டு அடிக்க முடியல. வெடிக்க வச்சுட்டு இதில் செம்மையான சிரிப்பு இருக்கும் கைஸ். நீங்களே பாருங்கள். புகையை போட்டு விட்டாரா, ஓடுவேனா, கீழே விழுவேனா, விழுந்துட்டேனா, ஒளிவேனா, பார்ப்பேனா, அங்கோடி பார்ப்பேனா, ஓடி வருவாரா, ஒளிந்து நிற்பேனா, அடித்து போட்டேன் எப்பட்றா அப்படின்னு தானே இருக்கும். நீங்கள் இது வேறு யாராட்டு தானே நினைப்பீங்க. உண்மையில் இது ப்ளூ ட்ரிபிள் ஃபோர் தான். இந்த வாட்டி நான் ஓரியானை போட்டு வந்தேன். இப்படி பாருங்க, இப்போ அவரை அழுத்தி பிடிச்சிருவார். இந்த வாட்டி அழுத்தி பிடிக்காரு. இவர் அமௌண்ட்டு தான் போட முடியாது. அப்படி போட்டாருன்னா நம்மளும் போட ஆரம்பிச்சிடுவோம். சரி, நான் அடுத்த விளையாட்டுகள் வந்தபோது இவர் நம்மளை அழுத்தி பிடிக்க ரொம்ப, அதனால் நானும் அழுத்தி பிடிச்சேன். என் உசுரை தின்னுட்டாரு என்று உருமாறுகிறது. இந்த வாட்டி அவர் க்ளோவில் உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அட்லீஸ்ட் நான் தான் ஃபஸ்ட்டு அவர் க்ளோவில் உடைச்சேன். அதில் நான் காட்டவே இல்லை. அதை இப்போ மாதிரி அவர் உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் மட்டும் சும்மாவாக இருப்பேன். உடைப்பாரோ, நான் அடிப்பேன். இந்த அடி எப்படியே ஜெயிச்சிட்டோம். அடுத்த ரவுண்டில் இங்கே செம காமெடியாக இருக்குங்க. போகிறேன்னா இப்போ நான் அங்கோடி நிற்கேன்ட்டு அங்கோடி வருவேன். ப்ளூ ட்ரிபிள் ஃபோர் அங்கோடி வராரா. இப்போ நான் இங்கோட ஒளிஞ்சு நிற்பேன். சருண்டு இப்போ அழுத்திடுவேன். அழுத்திட்டேன்னா அமௌண்ட்டு தான் போட முடியும். நம்ம அடுத்த லேட்டுக்குள்ளே போகலாம். அடுத்த லேட்டில் இதுலேருந்து நான் ஓரியனை போட்டு தப்பிக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நடக்காது காரியம். ஓரியன் போட்டேன்னா இப்போ தப்பிக்க முடியாது என்னால். ஏன்னா ஒரு அழுத்தி போட்டார். இதான் எனக்கு நடக்கும்னு தெரியும். அடுத்த லேட்டுக்குள்ளே போகலாம். இதில் எனக்கு டவர் கட்டு என்று நான் அழைக்கப்படுகிறேன். ஆனால் இதுக்குள்ள ஒரு செம்ம சிரிப்பாக இருக்கும். உண்மையில் அது ப்ரோ ட்ரிபிள் ஃபோர் தான். பார்த்துக்கோங்க. ஒரு க்ளோவுக்குள்ளே போகிறாரா, இப்போ அந்த க்ளோவுக்குள்ளே போட்டாரா, நான் ஒரியன் போட்டு போகிறேன். அங்கோடி வட்டாரா, இப்போ அடிக்கனா, இப்போ க்ளோவுக்குள்ளே போட்டாரா, இன்னும் வர முடியாதா. இங்கே நான் பாம் அள்ளி போடுவேன்னா அவர் தப்பிக்க ட்ரை பண்ணுவாரா, அவரும் போடுவாரா, க்ளோவில் போட்டாரா. இப்போ அதை க்ளோவில் உடச்சி வருவேனா, இப்போ நான் அதை அழுத்தி பிடிப்பேனா, அவர் படுத்துருவாரா. எப்படி, ஏன்னா டவர் கட்டுக்கல. அதான் அவர்கிட்ட இப்போ வாட்ஸ்அப்பில் சொல்ல போதேன். சொல்லிடுவோம் டவர் கட்டிட்டு. ஆமாம், அடுத்த விளாட்டு இல்லை, அடுத்த ரவுண்டு. அதான் அவர் ஒன்றும் சொல்லலை. அடுத்த விளாட்டு இருந்தால் இவர் ஊக்காங்க போட்டு வருவார். அழுத்தி பிடிச்சிருவார். ஊக்காங்க போட்டு இவரும் ஊக்காங்க போட்டு அழுத்தி பிடிச்சிருவார். ஊக்காங்க போட்டு அவருக்கு தலைக்கு தான் ஏறும் கட்டி. அடுத்த வீடியோக்குள்ள போகலாம். அடுத்த ரவுண்டில் இதில் ரொம்ப பயங்கரமான இடங்க. எனக்கு இந்த இடம் ரொம்ப இதாக இருக்கும். இங்கே பாருங்கண்ணே, பாருன்னா இப்போ அவர் அங்கோடி வந்துடுவார். நான் க்ளோவில் போடுவேன், அவர் உடைப்பார். நான் என்ன தான் செய்ய, கூட இந்த சோனு நான் அவ்வளோதான். என் கதை முடிஞ்சுக்கிட்டு தான் நினச்சேன். நான் எப்படியோ ஜெயிச்சிட்டேன். எப்பட்றா அப்படின்ட்டு தானே இருக்கும். அப்படி தான் நான் அடுத்த ரவுண்டில் போவேன். அடுத்த ரவுண்டில் அவர் என்னை அடித்து பிடிப்பார், கோல் போடுவார். ஆனால் எஸ்கே ஃப்ரீ ஃபயர் உங்களை அடிக்க விட்டுருவாரா என்ன. உங்களுக்கு அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் தான் லாஸ்ட்டு ரவுண்டு. இதில் அவர் மேலே நின்று என்ன அடிப்பார். மேலே நின்று நான் பாம் அள்ளி போடுவேன். ஆனால் அவரும் போட்டார், ஆனால் நானும் போடுவேன். ஆனால் அட்லீஸ்ட் பாம் எடுக்கவே கூடாது. இப்போ இதில் பாருங்களேன், க்ளோவில் போட்டாரா, இப்போ அங்கோடி போவாங்க. இந்த மேட்ச் சரியான மேட்ச்சு தான் சொல்லணும். இப்போ அங்கோடி ஊக்கம் போட்டு போகிற பாருங்களேன், போகிறாரா. இப்போ அங்கோடி நான் போவேன், போகிறாரா அங்கோடி. இப்போ நான் அழுத்தி இப்படி போவேன் பாருங்கள். மண்டைக்கு தான் அந்த பின்னாடி இருட்டார். இப்போ இப்போ மாதிரியே பின்னாடி இருந்து தான் இப்போ பேக்கில் அடிப்பார். பேக்கில் தான் அடிப்பார். இப்போ அவருக்கு இதில் தான் சரியான மேட்சாக இருக்கும். வந்துட்டாரா, க்ளோவில் போடுதாரா, அவர் ரீலோ பண்ண நேரத்தில் நான் ஓரியனை போட்டுருவேன்.
அடுத்து அவர் ஹீரோ பண்ண நேரத்தில் நான் அழுத்து கொடுத்துருவேன். அடுத்து போய் வாங்கிட்டு போயிடுவேன். ஆனால் யூடியூப்புக்கும் சண்டை கிடையாது. இது வந்து நேர்மையான விளையாட்டு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய் ஃப்ரெண்டு எஸ்கே ஃப்ரீ ஃபயர். பாய்.